தமிழகத்தில் சம்பா, நவரை, ஸ்வர்ணவாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜூலை ஆகஸ்ட்டில் ஒன்று, டிசம்பர் ஜான்வரியில் ஒன்று, ஏப்ரல் மேல ஒன்று, இப்படி பருவங்களில் விவசாயிகள் பயிர் செய்கிறது வழக்கமாக இருக்குது. பெரும்பாலும் நெல் தான் விளைவிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கனாக்கா, இது அறுவடைக்கு முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே வேளாண் துறையும் வருவாய்த்துறையும் கிராமங்களில் போய் ஆய்வு பண்ணி அவங்க நேரடி கொள்முதல் நிலையம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியர் பர்மிஷன் வாங்கின பின்னாடி நம்ம தமிழகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இது சம்மந்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, தற்காலிக ஊழியர்கள், பார்வையாளர்கள் எல்லாம் வச்சு ஒரு இடத்துல ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். நெல் கொள்முதல் செய்யப்படுது அப்படின்னாக்கா அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நிலையங்கள் ரொம்ப உதவியாக இருக்காங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இது இப்படி வாங்குறாங்க இல்லையா, இதுக்கான தொகையை எப்படி அவங்க பட்டுவாடா பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் மூலமாக கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 3-4 நாளில் பேமெண்ட் கிடச்சிருது. ஆனால் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு, இதன் மூலமாக அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது சில இடங்களில். இதை நான் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அண்ட் திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்கள்லையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ களக்காடு டுவர்ட்ஸ் பத்மநேரி சிங்கிக்குளம் இந்த இடத்துல காடுவெட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊரில் நேரடி அதை என்ன போட்டிருக்காங்கன்னா, மின் அணு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் போட்டிருக்கு. ஆனாக்கா இது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து செய்கிறாங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் செய்கிறாங்களான்னு எனக்கு ஷுவராக தெரியல. டிரெக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்னு இருக்குது. இதில் புரோக்கரேஜும் அந்த விவசாயிகள் வழங்கியிருக்காங்க. டிஎம்கே ஆள் தான் அதுக்கு இதுன்னு சொல்கிறாங்க, பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனால தானான்னு எனக்கு தெரியாது. 4 மாதம் ஆச்சு. அப்புறம் போன பருவத்தில் போட்டதுக்கு அவங்களுக்கு பணம் வரல. அதுக்கப்புறம் குறுவை சாகுபடிக்கு கிடச்சிச்சு. அப்போ இது என்னன்னு தெரியல, அவங்க கொஞ்சம் வருத்தப்படுதாங்க. ஏன்னாக்கா விவசாயிகளுக்கும் காது குத்து, கல்யாணம், காட்சி, மொட்டை போடுறது அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் பாவம் காசு கையில் கிடைக்கணும்ல உடனே. ஸோ இதை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரும் மற்றவங்களும் கட்சிக்காரங்களும் இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசித்து நமக்கு செயல்படுத்தி தருவாங்கன்னு நம்புகிறோம். விவசாயிகள் சார்பாக இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.